முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையின் பிரிவு, ஏமாற்றம், துரோகம் இவை அனைத்துமே நீ சந்தித்து விட்டாய். அவைகளுக்கெல்லாம் முடிவு தரவே உன் அப்பா நான் இங்கு வந்திருக்கின்றேன். நான் உன்னிடம் நிறைய தடவை சொல்லி இருக்கின்றேன், பாசம் காட்டு. ஆனால் அளவு கடந்த பாசத்தை காட்டினால் இறுதியில் ஏமாற்றப்படுவது நீதான் என்று. ஆனால் நீதான் கேட்க மாட்டேங்கின்றாய். எல்லோரிடத்திலும் அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் வைத்து விடுகின்றாய். அவர்கள் சிறிதளவு பாசம் காட்டினால் கூட நீ 100 மடங்கு பாசத்தை அவர்களுக்கு காட்டி விடுகின்றாய். பின்பு ஒரு கட்டத்தில் பிரிவு என்ற ஒன்று ஏற்பட்டால் உன் மனம் தடுமாறுகின்றது தங்கமே. ஏன் இப்படி இருக்கின்றாய்? இன்னும் இந்த உலகத்தை பற்றி உனக்கு எப்பொழுதுதான் புரிய போகின்றது? என் பிள்ளையான நீ இப்படி இருந்தால் உன்னை அனைவரும் வெகுளி என்று சொல்லிவிடுவார்கள். நீ ஒரு கம்பீரமாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும் தங்கமே. அதுதான் இந்த அப்பாவின் ஆசை. ஆனால் எதற்கும் நீ கவலை கொள்ளாதே தங்கமே. நீ எப்படி இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நான் உன்னை நேசித்து கொண்டு தான் இருக்கின்றேன். என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது தான் இருக்கும். ஆனால் நீதான் என்னை நினைக்காமல் உன் துணையை பற்றி நினைத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அவர் உனக்கு துரோகம், ஏமாற்றம், பிரிவு இதைத்தான் தந்தார். இருந்தாலும் உன் மனம் அவரைத்தான் தேடுகின்றது. அதில் ஒன்றும் தவறு இல்லை தங்கமே. நிச்சயம் அதற்கான முடிவை நான் உனக்கு கொடுக்கின்றேன். கூடிய விரைவில் அவர் மனம் மாறி உன்னிடம் வரத்தான் போகின்றார். இப்பொழுது காலத்தின் கட்டாயத்தால் இந்த பிரிவு ஏற்பட்டு விட்டது. ஆனால் நிரந்தரமாக பிரிய உன் அப்பா நான் விடமாட்டேன் தங்கமே. நீ அழுகாதே. வழியில் அழுகின்றாய், அது எனக்கு நன்றாக புரிகின்றது. அழுகாதே தங்கமே. இதுவும் கடந்து போகும், எதுவும் மறந்து போகாது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் வாழ்க்கையில் மறதி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையை வாழ முடியும். முன்பு நடந்ததை மறந்துவிட்டு இப்பொழுது நடக்கப் போவதை எண்ணிப்பார். அனைத்தும் நல்லதாகவே மாறும். யாம் இருக்க பயமேன். ஓ முருகா.